ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதாவது முட்டைக்கோஸில் பக்கோடா பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் டேஸ்ட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை முட்டைக்கோஸை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம் ஒரு கை அளவு எடுத்துக்கங்க. அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இப்போ அது கூட நல்லா நீங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. அதாவது ஒரு கை அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. ஏன்னா மொறுமொறுன்னு இருக்கணும்ல, அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இதுக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இதுக்கு மெயினானது அதுதான், ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தணும். அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா அந்த உப்பு மசாலா எல்லாம் பிடிச்சி வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் நல்லா கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விடணும். அப்போ தான் இந்த மாவு எல்லா பக்கமும் சேர்ந்து முட்டைக்கோஸ் எல்லாம் இந்த மசாலாவோட நமக்கு கலந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு கொடுக்கணும். நீங்கள் ஒரே முட்டை நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒருவேளை தண்ணி ஒரே பக்கத்தில் அதிகமாக கூடி போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். சில பேத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணியே போதும். ஏன்னா நம்ம முட்டைக்கோஸ்லேயே ஆல்ரெடி கழுவி வச்சிருக்கனால அதிலே கொஞ்சம் தண்ணி பசை இருக்கும். அதனால லைட்டாக தெளித்து விட்டு இந்த மாதிரி பக்குவம் வந்ததுமே நீங்கள் தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா காய வச்சு நம்ம இந்த முட்டைக்கோஸை அப்படியே இதில் போடலாம். கலந்து வச்சுருக்கோம்ல மசாலாவோட. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உதிரி விட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு ஷேப்பில் விழுகும். அதாங்க பக்கோடா. இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா இது சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் அவ்வளோவா எதுவுமே வேகாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இல்லை. அதனால இது டக்குன்னு வெந்துடும். நம்ம இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு 1 மினிட்ல நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியமில் வச்சிங்கனாலே நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வரைக்கே நேரம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அழகாக கலர் லைட்டாக உங்களுக்கு இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், 2 சைடும் ஆனால் திருப்பி போட்டுக்குங்க. அப்போ தான் 2 பக்கம் ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உடஞ்சி போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், பக்கோடா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் அந்த பக்கோடாவை எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற மாவை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. பக்கோடாவை ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அழகாக இதை பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆனியன் பக்கோடா தான் அதிகமாக பண்ணுவோம். ஆனால் முட்டைக்கோஸ் பக்கோடா அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் அந்த மழை காலத்துலலாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது குழந்தைங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்கங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் பார்க்கும்போது. அதனால இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம பண்ண பக்கோடா ரொம்பவே சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா? எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், சூப்பரான பக்கோடா. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா பக்கோடாக்கு 5 நிமிஷம் தாங்க டைம் எடுத்துச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. லைட்டாக எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுறோம், போடுறோம், அவ்வளோதாங்க முடிஞ்சுச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.